ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரை மணி நேரம் மூடி வைக்கணுங்க. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். அந்த ஊற வச்ச காலிஃப்ளவரை அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. நான் குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது மெல்ட் ஆனோடனே ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு அதில் 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் அந்த ஊற வச்ச காலிஃப்ளவர் ஒரு கையளவு புதினா போட்டு அப்புறம் அந்த ஊற வச்ச காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஒரு 2 கப்பில் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கு 1க்கு 1.25 அளவில் ஒரு 3.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுங்க. அப்புறம் அந்த அரிசியெல்லாம் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் விட்டுட்டு எடுத்தால் நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. தேங்க்யூ.